காவ்யா. நான் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 6th போகிறேன். இங்கே வந்தப்போ எங்கள் அம்மாட்ட நான் ஃபோன்லாம் நான் ஃபோனு டிவிலே அடிக்டாக இருந்தேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி அட்மிஷன் வந்திருக்கு, போய் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடு, நீ நல்லா படி அப்படின்னாங்க. அப்போ வந்து இங்கே பார்த்தா 4 இருந்துச்சு. சிலம்பம், யோகா, செஸ், ட்ராயிங் இருந்துச்சு. நான் வந்து 2 செலக்ட் பண்ணேன். சிலம்பமும் ட்ராயிங் ஈஸியாக சார் சொல்லி தந்தாங்க, செஸ்ஸும் ஈஸியாக சொல்லி தந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஸ்கூல் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து நான் வந்து இங்கே நொங்கு வண்டி செஞ்ச போது அங்கே அது பழையதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ புது ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்காங்க இங்கே வந்து பார்க்கும்போது தான். எனக்கு இவங்கெல்லாம் இந்த தெருவில் தான் இருக்காங்களான்னு எனக்கே தெரியல, இப்போ தான் எனக்கே தெரியும். நான் வந்து ரயில்வே ஸ்கூலில் படிக்கிறேன். 7th முடிச்சு 8th போகிறேன். இப்போ வந்து நுங்கை பற்றி பேச போகிறேன். இப்போ நுங்கு வந்து சாப்பிட்டா எல்லாம் கீழே போட்டுருவோம். இப்போ நம்ம நுங்கு எடுத்து இந்த 2 நுங்கு இருக்குல்ல, அது 2 நுங்கையும் இது குச்சி இருக்குல்ல, அது 2ஐயும் சேர்த்து பனைமரம் கம்பு இருக்குல்ல, அதை வச்சு இப்படி விளாட்ணும். ஃபோன் பார்க்குற விட இது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஓட்டி பார்க்குறேன் இந்த நொங்கு வண்டியை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக விளாண்டோம் சார். நான் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வந்து 6th ஸ்டாண்டர்ட் போகிறேன். நான் வந்து இங்கே தான் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலு. ஆனால் இந்த ஸ்கூலை விட்டு நிறையா பேர் போகிறாங்க. அது நான் ஏன்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலு பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்கு. எங்கள் கிளாஸில் இருக்கவங்க யாருமே போகிறதில்ல இந்த ஸ்கூலை விட்டு. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்கு விளையாண்டோம், நொங்கு வண்டியை வச்சு விளையாண்டோம். அந்த மாதிரிலாம் நான் ஜாலியாக விளையாடுறேன். வீட்டுக்கெலாம் போகும்போது வந்து எங்கெல்லாம் பார்த்து பக்குவமாக விடுறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விடுறது. நொங்கு வண்டிலாம் நாங்கள் விளையாண்டோம். அவங்களே நொங்கு வந்து கொண்டு வந்தாங்களே, எங்களால் எதுவுமே கொண்டு வர சொல்ல, அவங்களே வாங்கி எல்லாமே பண்ணுறாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேர் ஜி அசோக்குமார். நான் ஒரு பசுமை செயற்பாட்டாளராக இருக்கேன். இது வந்து குழந்தைகளுக்கான ஒரு பசுமைக்கான ஒரு விழிப்புணர்வு செயல்பாடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நொங்கு வண்டி செய்யும் ஒரு பயிற்சி இன்றைக்கி கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பனை விதையில் பொம்மை செய்யும் பயிற்சியானது கொடுத்துக்கிட்டு வந்தோம். இது மூலமாக, இந்த பயிற்சிகள் மூலமாக பனை மரங்களை வந்து பாதுகாக்க முடியும். வருங்கால இளைய தலைமுறையினருக்கு வந்து பனை மரங்களை வந்து கொண்டு செல்ல முடியுன்றதுக்காக இந்த மாதிரி புத்துணர்வு பயிற்சிகளை இந்த குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வர்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.